வணக்கம் தலைவா ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண போகிறாங்க. இதற்குண்டான காரணம் தான் என்ன, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பியுடைய என்ன கட் ஆஃப் ஃபைனலாக ஆகும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் நடத்த போகிறாங்க. வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மத்தியில் புளிய கரைச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருங்க. இதில் சுமார் 20,000 ஆசிரியர்கள் 2009 மே 31ஆம் தேதிக்கு பின்னர் நியமிக்கப்பட்டவர்கள். 2009 மே 31 தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8,370 ரூபாய் அடிப்படை சம்பளமும், அதன் பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,200 அடிப்படை சம்பளமும் வழங்கப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அதாவது 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் நியமிக்கப்பட்ட சுமார் 20,000 ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களோட ஒப்பிடும்போது குறைவான சம்பளம் வழங்குது. அதனால் சம்பளத்தை மாற்றி அமைங்க. அதாவது சமமான வேலை மற்றும் ஒரே விதமான பதவியை வகிக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையேயான வித்தியாசமான அடிப்படை சம்பளத்தை மாற்றமைங்க. திமுகவுடைய தேர்தல் அறிவிக்கையில் 311வது கோரிக்கையாக இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு பிரச்சனை சரி செய்யப்படும். பாதிக்கப்பட்ட 20,000 ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் வழங்கப்படுவது போல காலம் முதல் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இனிமையாவது அவர்களுக்கு பணி போடுவாங்களா, சம்பளத்தை ஏற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் உடனடியாக அவங்கள மாற்றம் செய்யணும், இல்லைன்னா போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு விரைவில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு இன்னும் 2 தினங்கள் வரும் பிப்ரவரி 9, 10 தேதிகளில் யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இன்று மாலை பார்த்திங்கன்னா அஃபிஷியலான டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பியில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரெடிக்ஷன் போயிட்டுருக்கு. நாளை பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இன்று இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.